மாட்டுக்கருப்பம் பில்லுக்கட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜல்லிக்கட்டு. வணக்கம் நண்பா. புதுக்கோட்டை மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ நார்த்தாமலை முத்துமாரியம்மன் திருக்கோவில் பூச்செரி திருவிழா தான் இன்னைக்கு. வருடம் இந்த நன்னாளில் நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து தேர்தல் காரணத்தினால இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஊர் பயில சும்மா இருப்பாங்களா? அடங்க மாதிரி அத்துமீறுன்ற கொள்கையை வந்துட்டு நீங்கள் என்ன பர்மிஷன் கொடுக்குறது, நாங்கள் நடத்துகிறோம் பாருங்கள் ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டு கோவில் வாடி மாதிரி வச்சு. ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அது ஒரு கோவில் விழா மாதிரி உள்ளூர்லலாம் கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வருஷம் வந்து பெருசாக பண்ணலனாலும் கோவிலில் சாமி கும்பிட்டு கோவில் காளைகள் அப்புறம் உள்ளூர் காளைகள் இதெல்லாம் வந்து அவிழ்த்து விடுவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காலையிலே வயலெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு, அதனால் அறக்க போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே நம்ம ஊர் பயிலில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மாடை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா உள்ளூர் மாடுக தான் அதிகமாக, அதனால் டாடாய்ஸ்லாம் ஏற்ற தேவையில்லை. உள்ளூர் மாடு மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள மாடுகள் எல்லாமே பிடிச்சிட்டு வராங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டாடாய்ஸ் எதுவுமே கிடையாது. 10-20 கிலோமீட்டராக இருந்தாலும் நடந்தே தான் பிடிச்சிட்டு வருவாங்க, திரும்ப நடந்தே தான் பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசி அது இதுன்னு சொல்லி கடைசியில் ஏசி வச்ச வேன் வரைக்கும்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்போ உள்ள தமிழர்கள் வந்து அந்தளவுக்கு சுறுசுறுப்பாகிட்டோம். இருந்தாலும் வந்து இப்போயும் அந்த காலம் மாதிரியெல்லாம் போய் ஒரு ஊரெல்லாம் நடந்து போய் பிடிச்சிட்டுலாம் வர முடியாது. அவ்வளோ சொல்கிறேன், நம்மளே ஒரு 5 கிலோமீட்டர் கூட நடக்க மாட்டோம், அது ரசியம். அப்புறம் கடைசியில் நம்ம வாடிக்கு வந்தாச்சு. என்னடா வாடின்னு சொல்லிட்டு வெறும் கிரவுண்டை காட்டுறீங்கன்னு நினைப்பீங்க. இதுதான் நம்மளுடைய வந்து பாரம்பரிய வாடி. இங்கே தான் வந்து குச்சி இலதலையெல்லாம் வச்சு சின்னதாக வாடி மாதிரி கட்டிட்டு கோவில் காலையில் இங்கே வந்துட்டு பெரிய பெரிய காளைகள்லாம் வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கட்டலை, வாடி எதுவுமே கட்டலை. அப்புறம் கடைசியில் பெரிய வாடிக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஊரோட பெரிய வாடி. பெரிய வாடின்னு சொல்லிட்டு 4 கல் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. இது வந்து பெரிய வேடிக்கை நடக்கையில் பெரிய ஸ்டேஜ்லாம் கட்டி வேறு மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து சின்ன வேடிக்கை தானே பண்ணுறோம், அதனால் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக 4 கட்டையை கட்டி கல் வந்து வருஷம் எப்போதும் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் அப்படியே காளைகள்லாம் ஒன்றுனா தயார் நிலையில் இருக்குது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு வீடியோ போடுறதுனால நான் பெரிய வர்ணையாளர் மாதிரியெல்லாம் பேச மாட்டேன், நமக்கு பேசவும் தெரியாது, அது ரசியம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ பெருசாக போட்டதே கிடையாது. ஒரே ஒரு வீடியோ மட்டும் மாட்டுப்பொங்கல் டைமில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த காணொலி நான் எதுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சொந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குது, அதை ஒரு யூடியூபராக இருந்துட்டு நம்மளே வீடியோ போடல அப்படின்னா வேறு யாரும் வீடியோ போடுவா? நம்ம யூடியூபர்னே இங்கே உள்ளவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது, அது விஷயம். அப்புறம் இந்த வருஷம் என்ன தான் வேடிக்கை பெரிய லெவலில் நடக்கலாம் அப்படின்னாலும் மாடுங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடுகள்லேருந்து நேற்று பிறந்த கண்ணுட்டி வரைக்கும் பல மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஊர் இளைஞர்களை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா இந்த ஒரு சின்ன வேடிக்கைகளுக்கு இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையுமே சும்மாவா சொன்னார் அப்துல் கலாம், இளைஞர்கள் தான் ஊரோட எதிர்காலம் அப்படின்ட்டு. அந்த எதிர்காலம் அப்படியே ஒளிமயமான எதிர்காலமாக இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். நம்ம பயல்களோட ஆர்வத்தை பாருங்கள். காலையில் வரைக்கும் ஊட்டிக்கிட்டு இருந்த கண்ணுட்டிக்கெல்லாம் கைத்தை போட்டு கழுத்தில் ஒரு துண்டை கட்டி பொட்டெல்லாம் வச்சு பயங்கரமாக ஜோடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கட்டும். நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய காளைகள்லாம் இல்லைப்பா, என்கிட்ட கண்ணுட்டி தான் இருக்குன்னாலும் இருக்கிறத நான் ஓட்டிட்டு வரேன்டா, இப்போலேருந்தே ட்ரைனிங் கொடுக்குறேன்டா அப்படின்னு அதை கொண்டுட்டு வர்றாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டும் ஆரம்பமாயிடுச்சு. காளையே ஒரு காங்கேயம் காளையை கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது. நம்ம வீட்லேயே 4 எருவ மாடு தான் நிற்கிது, அதனால பெருசாக ஜல்லிக்கட்டு காளைகளோட பேர் இந்த மாதிரிலாம் பெருசாக தெரியாது. ஆனால் நமக்கும் எதிர்காலத்தில் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. ஃபஸ்ட்டு அதுக்கான எக்கனாமிக்கில் வளர்த்துக்குவோம். அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு அருமையான இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. இந்த ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து நம்ம நிம்மதியாக வேடிக்கை பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியன்னே சொல்லலாம். இடம் கிடைக்காது, நம்ம மாடு பிடிக்கிறதுக்கு தான் இடம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்து பார்க்குறதுக்குமே இடம் கிடைக்காது. வெற்றிகரமாக சாமி மட்டும் காலையை அவுத்து விட்டாங்க. அது சினம் கொண்டு சீறி பாய்ந்து வெளியே வந்துச்சு. நம்ம சிறப்பான வீரர்களும் அவங்களோட விடாமுயற்சியை காட்டினாங்க. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் தோல்வின்றவனே கிடையாது. ஒன்று மாட்டோடைய வீரம் வெற்றி பெறும், இல்லைனா வீரர்களோட வீரம் வெற்றி பெறுமே தவிர எப்படி பார்த்தாலும் வீரம் தான் வெற்றி பெறும். மற்றபடி இங்கே வந்து மாடு தோத்துருச்சு, வீரர்கள் தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது, வரவும் கூடாது வார்த்தையிலையும். அப்புறம் நம்ம இளைஞர்கள் வந்து பின்னாடி வந்து வைக்கிறதுக்கு பேரிகார்டு மாதிரி கேட்டு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடை வந்து உள்ளக்க விட்டு அதை வச்சாதான் திரும்ப பின்னாடி வழியாக வராமல் இருக்கும். முன்னாடி வழியாக போனால் தானே வீரர்கள் பிடிப்பாங்க. பின்னாடி வழியாக வந்துருச்சுன்னா அது திரும்ப அதை அலைஞ்சு பிடிச்சி ரொம்ப சிரமமாயிரும். அதுக்கப்புறம் அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்த காலையும் சிறப்பாக அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வேடிக்கை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடக்கலை அப்படின்னாலும் எந்த விதமான பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து ஒரு பெரிய பெரிய வேடிக்கைகளுக்கு எப்படி ஜோடித்து ஓட்டிட்டு போவோமோ அதே மாதிரி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டமும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்ல முடியாதுங்க. மாடுபிடி வீரர்களும் சரி, மாடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50-70 மாட்டுக்கிட்ட வந்துருச்சு. மாடுபிடி வீரர்கள் குமிஞ்சு கிடக்குறாங்க வெளியில், நான் பிடிப்பேனா நீ பிடிக்கினா அப்படின்ட்டு. ஏன்னா 50-70 மாடெல்லாம் ஒரு மாடாடா, எங்கள் ஊரெல்லாம் 500 மாடு காளைகள்கிட்ட அவுப்போண்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எங்கள் ஊரில் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 700-800 மாடுக்கிட்ட கூட அவுத்துருக்கோம். இப்போ வந்து பர்மிஷன் இல்லாமல் இந்த கோவில் காளைகள் அவுக்கிறதுனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறோம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா கூட்டமும் எக்கச்சக்கமான பேர். இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் வந்து
வந்து இந்த வேடிக்கை நடக்குதுன்ற எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லை, எதுவும் இல்லை. ஆனாலும் இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நம்ம மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஆளு தான் சின்ன பையலாக இருக்கானா, கண்ணுட்டியும் வாக்காளி அதே மாதிரி சின்ன கண்ணுட்டியாக கொண்டு வந்திருக்கான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்வத்தை பாருங்க, இந்த சின்ன வயசுலேயே ஜல்லிக்கட்டு மேலே இவ்வளோ ஆர்வம் இருக்குது. நம்மளாம் வயசில் மாடு மேய்ச்சது இருந்ததோட சரி, அவுக்குறதுக்கான எந்த விதமான முயற்சியும் இல்லை, அது அவுக்குறதுக்கு மாடும் இல்லை. அதே மாதிரி அவனோட மாடு பார்த்தீங்கன்னா அருமையான வெற்றி பெற்றுச்சு. அதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், நேரம் இருந்தால் போய் பாருங்க. அடுத்த ஒரு அருமையான காலம் நம்ம மாப்பிள்ளை மார்ட்டின் விட்டு மாடு தான். மாடு பார்க்குறதுக்கு அழகாகவும் கொம்பு ஷார்ப்பாக வந்துச்சு. இவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பயப்படாமல் உள்ளே நிற்கிறாப்புல. என்னடா ஒரு குத்துனா என்னடா அவன்ட்டு கேட்டால், இது இல்லை அதுக்கு காரணம் பாசம் தான் ஆகல, இது எங்கள் வீட்டிலே பிறந்தாட்டி சின்ன வயசுல இருந்தே நான் தான் வளர்க்குறேன் அப்படின்றான். எனக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உண்மையிலுமே இந்த மாடுகள்லாம் பாருங்களேன், வெளியில் நிற்கிற வீரர்கள்ட்ட தான் அதோட கோவத்தை காட்டுதே தவிர வீட்டில் வந்து குழந்த மாதிரி இருக்குதுங்க மாடு வெற்றி பெற்றது. கடைசியில் அந்த மாடு வெற்றி பெற்றப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த மாட்டை திரும்ப ஓடி பிடிக்கிற வருத்தம் இருக்குது. எப்போ ஒரு மாடு வெளியிலேயே டக்குன்னு ஆப்டரும், ஒரு மாடு ஓடுனுச்சுன்னா ஒரு சில மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் பிடிக்கிறது கஷ்டமாகி போயிடும். உண்மையிலுமே அதெல்லாம் தேடி அளந்து பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் தான். இந்தளவுக்கு பரிசே இல்லைனாலும் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு மேலே உள்ள அந்த ஆர்வத்தை பாருங்கள். உண்மையிலுமே அதை பாராட்டி. அப்புறம் இங்கிட்டு காலை அருமையாக ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இங்கிட்டு என்னத்தடா பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று நாய்க்கு, இன்னொன்று ட்ரோனுக்குங்கிற மாதிரி. இந்த ட்ரோனு வந்து நாய் கூட வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அந்த சின்ன வேடிக்கையிலேயே ட்ரோன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நினைக்கல, உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளே ஒரு யூடியூப்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரோன்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரம்மாண்டமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன் மட்டும் இல்லை, கேமராவும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. கேமராவும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்தாங்களா என்னென்னு தெரில. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காலை வந்து அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது. 3 பேர் கைத்த போட்டு இழுக்கிறாங்க. அப்படி இருந்தால் அடங்க மாட்டேங்குது. பரவாயில்லைங்க, பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடித்தாலும் இவ்வளோ பேர் இந்த ஜல்லிக்கட்டு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மேலே ஏறி நிற்கிறோம். திடீர்னு ஒரு சைடு பயமாகவும் இருக்குது. ஏன்னா டக்குன்னு ஸ்லிப்பாகி உள்றக்க விழுந்தோம்னா சோழி முடிஞ்சு கதம் டாட்டா பாய்க்கு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது. நான் என்னதான் இந்த பேச்சு வாழைப்பழம் மாதிரி பேசினாலும் ஜல்லிக்கட்டுலலாம் ஒன்றில் கூட நாளை இது வரைக்கும் கலந்துக்கிட்டதே கிடையாது. ஒரு கண்ணுட்டியை கூட பிடிச்சது கிடையாது. அதனால நமக்கு மாடுனாலே ரொம்ப பயம்தான். அதனால வீடியோ எடுக்கிறோமோ இல்லையா, முதல்ல சேஃபாக உட்காந்துக்கணுடா, நமக்கு உசுறு தாண்டா முக்கியம்னு பத்திரமா கல்லை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கிளிப்பு காணாம போயிருக்கும். எடுத்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி நிறையா கிளிப்பு காணாம போயிடுது. நம்ம ஊர் மாட்டுக்காரங்களும் சரி இவன் தான் வீடியோ எடுக்கிறானே நிறையா பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி டெலீட் ஆகிடுச்சு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி யூடியூப்லாம் பார்த்து ஒரு ஃபைலில் போய் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போய் எடுத்தேன். நிறையா பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க, அது என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அந்த நேரத்தில். அதனால் ரொம்ப சாரி. நம்ம ஊருக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வீடியோவும் இருக்குது. இதுலேயுமே ஒரு சில வீடியோக்கள் இருக்காது. இதை பார்த்து நீங்களே எடுத்துக்கோங்க, உங்கள் மாடு எது, உங்கள் அந்த வீடியோ எது அப்படின்னு. அப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி அந்த வெள்ளைக்காலையை அவுத்து விட்டாங்க. பயங்கரமாக சிரிப்பாக வந்து ஒரு வீரர் வந்து அது அவரோட முயற்சியும் கொடுத்தாரு. கடைசியில் அந்த மாடு வெற்றி பெற்றுச்சு. அருமையான காலங்க உண்மையிலுமே இந்த காலை. அப்புறம் அடுத்த காளையை கொண்டு வந்தாங்க. அந்த காலை பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு நான் எந்திரிப்பேனா அப்படிங்குது. ஒரு சில காளைகள் பார்த்தீங்கன்னா எந்திரிக்காதுங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நம்ம ஆளுங்க போயிட்டு அதோட வாலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரில, படுத்தே கிடக்குது, எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாடு படுத்துருக்கையில் வாழை பிடிச்சி கடித்தோம் அப்படின்னா அந்த மாடு அது கோவப்பட்டு எந்திரிக்கும் அப்படிம்பாங்க. நம்ம மாப்பிள்ளை கொக்கி வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு வாழை கடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறம் வாழை கடிச்சு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த வேடிக்கைகளுக்கு மாடை கொண்டுட்டு வர்றதுக்கே பல போராட்டங்கள். அதுலேயும் இந்த வாடிக்கை வந்துட்டு கடைசி போராட்டமாக அந்த மாதிரி மாடு உள்றக்க வராமலும் உள்றக்க வந்தாலும் படுத்துக்கிட்டு, இது வந்து இந்த சின்ன வாடிங்கிறனால பிரச்சனை இல்லை. பெரிய வேடிக்கைகளாக இருந்தால் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா இந்த மாடு போனால் தான் அடுத்த மாடு வர்ற மாதிரி ஆயிரும். உள்றக்க வந்து படுத்துக்கிட்டு எந்திரிக்கவில்லை. அது எந்திரிச்சா தான் மாட்டை அறுக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் படுத்துக்கிட்டே இருந்ததுனாலும் பரவாயில்ல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அழுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா உள்றக்கே அதோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. நமக்கு மேலே இருந்து பார்க்குறக்கே கொலை நடக்குது. அந்தளவுக்கு ஆட்டம் பயங்கரமாக காட்டுதுங்க. உள்றக்க எந்தளவுக்கு ஆட்டம் காமிச்சோ அதே மாதிரி வெளியில் போய் பயங்கர ஆட்டம் தான். அந்த கிளிப்பு தான் டெலிட் ஆயிடுச்சு. என்னடா வீடியோ போடுறேன்னு நினைப்பீங்க, என்னன்றதை அடிக்கடி இந்த மாதிரி பல கிளிப்பு காணாம போயிடும். அதனால தான் வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் அவர் மட்டும்தான் ஆட்டம் காமிட்டாரா, நாங்கள் காட்ட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு சின்ன கண்ணுட்டியாக 2 சின்ன பையில இழுத்துட்டு வந்தாங்க தரன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட்டம் காட்டுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வாடியில் அவ்வளோ பேர். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கண்ணுட்டிக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன பையன் நம்ம மாப்பிள்ளை மாமா மயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் மாடு பிடிக்கணும், மாடு கொண்டாந்து அவுத்தா அந்த மாடும் பயங்கரம் வெற்றி விட்டுருச்சு. அடுத்து நான் காளையும் பிடிப்பேன்டா அப்படின்ட்டு நான் மாடுபிடி வீரனாகவும் இருப்பேன்டான்ட்டு வாடியில் நிற்கிறாப்புல. அவனுக்காக தான் இங்கே எல்லாருமே வெயிட்டிங், எப்படி மாடு பிடிக்க போகிறான் அப்படின்ட்டு. உண்மையிலுமே இந்த சின்ன வயசில் மாப்பிள்ளைக்கு வந்து இந்தளவுக்கு வந்து வீரம் இருக்குது, இந்தளவுக்கு வந்து ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கடைசியில் முக்காளி மாடை விடாமல் பிடிச்சி அவன் மாட்டுக்கு விட்டா வீட்டுக்கே போயிடாமல மாட்டுக்கூடைய அந்தளவுக்கு பயங்கரமாக மாப்பிள்ளைக்கு நம்ம சார்பாக பாராட்டுகளையும் தெரிவிச்சிருவோம். அடுத்த இன்னும் வருங்காலங்களில் பெரிய மாடுபிடி வீரன் ஆயிடுவான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு காலம் மாட்டுக்காரனே மாட்டுக்காரனாண்டான்ட்டு ஓரமா நின்றாங்கிற மாரி உள்ளறக்கே வர்றதுக்குள்ள அவ்வளோ ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாட்ட அடைக்கிறக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுங்க எல்லாத்துக்கும். ஏன்னா மின்னல் வேகத்துல போகுது. இந்த வடிவேல் படத்துல வாமா மின்னலு அந்த மாரி டக்குன்னு வாடிய விட்டு வெளிய போகுது. இங்க என்னடான்னா கைத்தா இருக்கிறக்குள்ள பயலுக என்ன பிடிக்க ரெடியா இருக்காய்ங்க. டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு போகுது. இந்த சரத்துமாரு வருவார்ல, மாப்பிள்ளைய பொண்ணு அடிங்க பார்த்தீங்களாங்கிற மாரி சர்ரு சர்ருன்னு போகுதுங்க. கடைசியில டயர்டாகி உள்ளறக்கே படுத்துருச்சு. இந்த மாரி ஒரு சில மாடுகள அறுக்குறப்ப ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். வெளியில போய் என்ன ஆட்டம் காட்ட போகுது அப்படின்ட்டு. அதே மாரி நம்ம எதிர்பார்த்த மாரியே வெளியில போயிட்டும் பயங்கரமா ஆட்டம் காட்டுனுச்சு. ஆனா அதோட கிளிப்பும் சாரி டெலீட் ஆயிருச்சு. என்னடா இந்த மாரி நல்ல நல்ல மாட்டோட கிளிப்லாம் டெலீட் ஆயிருதுன்ற உங்க வருத்தம், கோவம் புரியுது. என்ன பண்றது? இந்த கிளிப்பு கிடைச்சதே எனக்கு ரொம்ப பெருசா போயிருச்சு. இதுவே ஒரு அதிர்ஷ்டத்துல தான் கிடைச்சுச்சுன்னே சொல்லணும். அடுத்து ஒரு அருமையான காளை கண்ணாரத்து காளை இருந்துச்சு. இந்த காளையெல்லாம் வந்து பார்க்குறப்பயே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா கொம்பும் ஷார்ப்பா இருந்துச்சு. மாடும் நல்லா பெரிய மாடா இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வீரர்கள் வந்து எந்த விதமான பயமும் இல்லாம வெளியில வந்து ரெடியா நிக்கிறாங்க. ஆர்வத்தோட எப்போ வெளிய வருவ உன்னைய அடக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாடும் பார்த்தீங்கன்னா, இருப்பா தம்பி பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வரட்டும்ங்கிற மாரி நல்ல நேரம் வர்ற வரைக்கும் உள்ளறக்கே நின்னுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துருச்சு. நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா, ரெடியா நிக்கிறாய்ங்க. அவைங்க எதிர்பார்த்த மாரியே 2 பேர் பிடிக்கிறாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒரு மாட்ட வந்து பிடிச்சா ஒருத்தனாவது விட்டுறணும். ஆனா கடைசியில 2 பேரும் 4 பேர் கூட பிடிக்கிறான். நான் கழட்டி எறிஞ்சுட்டு அசால்ட்டா போயிடுவேன்டாங்கிற மாரி அசால்ட்டா அவைங்கள கழட்டி விட்டு போயிருச்சு. அடுத்து ஒரு அருமையான காலம் வந்துச்சு. ஒரு காலம் இங்கிட்டு போறதுக்குள்ள அடுத்த காலம் இங்கிட்டு ரெடியா விட்றங்க நிக்குது. இதுதாங்க உண்மையிலே ஒரு ஜல்லிக்கட்டு அழகு. ஏன்னா ஒரு மாட்டுக்கு லேட் ஆகாம வந்துச்சு. இதையும் ஒரு பையன் அசால்ட்டா பிடிச்சான். ஆனா கழட்டி கழட்டி விட்டுட்டு போயிருச்சு. இதில நெறைய மாடுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இழுகைத்தோட வருது. இது வந்து மாடுபிடி வீரர்களுக்கு தான் வந்து ஒரு சிக்கல். ஏன்னா கயித்துல எவனா மாட்டுனாய்ங்க அப்படின்னா முடிஞ்சுச்சு. அதனால இழுகைத்தோட வராம இருந்தா நல்லது. ஆனா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அவங்களுக்கு அந்த மாட்ட தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும் கஷ்டமாயி போயிரும். அந்த மாட்டுக்கு கயிறு அடிக்கிறதுக்குள்ள. இங்க ஒரு மாட பார்த்தா, நீ என்னடா கேட்டு போட்டு என்னைய தடுக்குறது அப்படின்ட்டு அந்த கேட்ட உடைச்சிட்டு வெளியில போயிருச்சு. இருந்தாலும் நம்ம பயலுல இழுகயிறு போட்டிருந்ததுனால அந்த கயித்த பிடிச்சு இங்கிட்டு இழுத்து விட்டாய்ங்க. இந்த இழுகயிறு போடுறது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது தப்புன்னு தோணும். ஆனா மாட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ முக்கியம். அப்பதான் மாட்ட பிடிக்க முடியும் அப்படின்ட்டு. எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா 2, 2 பேரா விழுகுறாங்க. அது மாட்டுக்கும் ரொம்ப ஆபத்துங்க. ஏன்னா கடைசியில ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விழுந்து கால் உடைஞ்சு போயிருச்சு. அதோட கிளிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வருதான்ட்டு. அடுத்து நம்மள மாரியே ஃபுல் கருப்புல ஒரு மாடு வந்துச்சு அழகா. அந்த மாட்ட வந்து அறுத்து விட்டாங்க. அந்த மாட்டுக்காரங்க வந்து மாடுபிடி வீரர்கள்ட்ட படிச்சு படிச்சு சொல்றாங்க. யாராவது ஒரு ஆள் ஏறுங்க. ஏறுற பிரச்சனை இல்ல. யாராவது ஒரு ஆள் மட்டும் ஏறுங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம பையல கேட்பாய்ங்களா? கேட்க மாட்டாய்ங்க. உங்களுக்கு வந்து வீரத்த நிரூபிக்கணும்னா, யாராவது ஒரு ஆளு புடிச்சு உங்களுடைய வீரத்த நிரூபிக்கணும். இப்போ ஒருத்தர் புடிச்சாங்கன்னா, ஒருத்தர் விட்டுறணும். ஆனா, அந்த ஒருத்தர் யாரு விடுறதுன்றதுல தான் இங்க போட்டியே. நான் விட மாட்டேன், நீ விட மாட்டேன்னு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் பிடிக்கிறாய்ங்க. அது கடைசியில நம்ம தளபதி ஐயா சொல்ற மாரி எந்த பயனும் இல்லைங்கிற மாரி ஆகி போயிருது. ஏன்னா, சின்ன வேடிக்கைல பரிசு கிடையாது. சரி, பெரிய வேடிக்கைலயும் போயிட்டு இந்த மாரி 2 பேரும் பிடிச்சீங்கன்னா அப்படின்னா, உங்கள அந்த களத்திலேயே நிக்க விட மாட்டாங்க, தூக்கிருவாங்க. இதுக்கு இன்னும் கடுமையான சட்டங்கள் இருந்தா தான் இந்த மாரி 2 பேரும் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு நெனைக்கிறேன். அதே மாரி மாட்டுக்காரங்களும் பார்த்தீங்கன்னா, மாட்ட புடிச்சா அடிக்கிறாங்க. அது மாடு வந்து வேடிக்கைல அவுத்து மாட்டோட ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டுட்டு வர்றோம். அப்படி இருந்தும் யாரும் பிடிக்கக்கூடாதுன்னா, அப்புறம் எதுக்கு மாட்ட ஓட்டிட்டு வர்றாங்கன்னு தெரியல. அது மொத்தம் 2 பேத்து மேலயுமே தப்பு இருக்கு. அது ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம வீடியோல ஈஸியா சொல்லிர்றோம். அது வளர்க்குறவங்களுக்கும், அந்த மாட்ட பிடிக்கிறவங்களுக்கும் தான் அதோட கஷ்டம் தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி தவறுகள்லாம் குறைஞ்சுச்சுன்னா பரவால்ல. அதே மாரி நம்ம வந்து இந்த வேடிக்கையில வந்து பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு மாட்டுக்கு வந்து அந்த மாட்டுக்காரங்களே மாட்ட பிடிச்சா ரூ. 500 அப்படின்னு பரிசு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேரு நான் பிடிக்கிறேன், நீ பிடிக்கிறேன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்டையவே போற போக்குல பார்த்தா உடைச்சு கையோட வீட்டுக்கு கொண்டு போய் அடுப்பு எரிச்சுருவாங்க போல. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு அந்த மாரி ஆயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து நெருக்கிது. அப்புறம் அந்த மாட்ட கொஞ்ச நேரம் அவுக்குறத விட்டுட்டு, யாராவது ஒருத்தரா நின்னுங்க, லைன்ல நின்னுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நம்ம என்னதான் வேடிக்கைகளுக்கெல்லாம் போகலனாலும் ஒரு சில விஷயங்கள் தெரியும். அதில முக்கியமான கஷ்டம்னா, அந்த மாட்டோட கட்டைய பிடிக்கிறது, யாரும் கட்டையில ஆளா நிக்கிறது அப்படின்றது. இதுக்காக பல சண்டையெல்லாம் நடக்கும். நம்ம ஊர்லயுமே நடந்திருக்குது. நம்ம பயலுக என்ன பண்ணுவாய்ங்க, மாடு வெளிய வர்றதுக்கு கொஞ்சம் இடம் விட்டா பரவால்ல. இவிங்க பார்த்தா ஒருத்தன் அடைச்சுக்கிட்டு அந்த சூரிய வெளிச்சமே அந்த வழியா உள்ற வர முடியாது போல. அந்த அளவுக்கு நெருக்கி நின்றுவாய்ங்க. அப்புறம் அந்த மாடு எங்கிட்டுமே வழி இல்ல போல. பேசாமல கல்லனாவது தாண்டி குதிச்சிடலாமாடா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துரும். கொஞ்சம் வழி விட்டு நின்னு மாடு வெளிய வந்ததுக்கப்புறம் புடிச்சா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி வெளியே இல்லாம இருந்தா அந்த மாடு எங்கிட்டு தான் போகும் பாவம். அதே மாரி இந்த மாடும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல உள்ளறக்கே சுத்திட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கடைசியில வெளிய வந்துச்சு. கடைசியில நம்ம வீரர்களும் முயற்சி பண்ணாங்க. இவ்வளோ போட்டி போட்டு கடைசியில யாருமே பிடிக்கலையேடாங்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன் அங்கேருந்து தொத்திக்கிட்டே போயிட்டான். மாடு வந்து சிறப்பான மாடு. மாடுபிடி வீரரும் வந்து சிறப்பான முயற்சிகள் தான். அதே மாரி இந்த ஜல்லிக்கட்டும் பார்த்தீங்கன்னா, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம தமிழரோட பண்பாடா ஒண்ணு இருக்குது. அந்த காலத்தில வந்து மாடுகளுக்கு வந்து ஒரு வீரம் மிக்க ஒரு மாட வந்து தயார் பண்ணணும். அதே மாரி நம்ம மகளுக்கும் ஒரு வீரமான மருமக வேணும் அப்படின்றதுக்கு 2க்கும் ஒரே தீர்வா ஆரம்பிச்சது தான் இந்த ஜல்லிக்கட்டு.
மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, அந்த மாட்ட வந்து வேற எங்கேயும் விக்கிறதுக்கோ எதுக்கும் பண்ணாம நம்மளுக்கு அவங்க வீட்டுக்கே வச்சுக்குவாங்க. அதே மாரி மாட்ட புடிச்சா என் பொண்ணுடா அப்படிங்கிற மாரியும் வந்து மகளுக்கு வந்து மருமைய தேடியிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் இருக்குதான்னு கேட்டா, அது இப்ப அதெல்லாம் கிடையாது. "நீ மாட்ட புடிச்சா உனக்கு என்ன ஒரு காரு, பைக் வேணா தரேன்னு ஒழிஞ்சு என் பொண்ணெல்லாம் தர முடியாதுடான்ட்டு" சொல்லிட்டு போயிடுறாய்ங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுல இருக்க எல்லாம் குடியாரைங்க, வீணா போனவைங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருக்காங்க. ஆனா அந்த மாரி கிடையாது. ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லாத்தையும் அந்த மாரி நம்ம ஜட்ஜ் பண்ணிற முடியாது. என்னதான் ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலும், அதுலயும் தப்பான ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இந்த மாரி இடத்துல பல நல்லவங்களும் இருக்காங்க. அதனால அந்த மாரி யாரையுமே குறைச்சு எடை போடாதீங்க. ஒருத்தவங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்கங்கிறனால, அவங்க அந்த மாரியே இருந்துருவாங்க அப்படின்ட்டு மட்டும் யாரையுமே எடை போட்டுறாதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாரி சில பல காரணங்கள்னால நம்மளோட ஜல்லிக்கட்டுன்ற ஒண்ணு பாரம்பரியம் வந்து அழியக்கூடாது. ஏற்கனவே பல பாரம்பரியம்லாம் அழிஞ்சிருச்சு. இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒண்ணுனாவது அழியாம இருக்கும். எடுத்துக்காட்டு இந்த சண்டை சேவல்ன்ட்டு இதெல்லாம் வந்து இப்பலாம் நடக்கவே மாட்டேங்குது. நான்லாம் ஒரு காலத்துல சண்டை சேவலும் வளர்த்தேன். இப்ப அது பார்த்தா கடைசியில காணாம போயிருச்சு. அது வரைக்கும் அத விட்டுருங்க. இந்த மாரி பல தமிழரோட பாரம்பரியம் அழிவு நிலைக்கு போயிட்டே தான் இருக்குது. அத அழிய விடாம பார்த்துக்கிறது வந்து நம்ம இப்ப இருக்க இளைஞர்களால மட்டும் தான் முடியும். அதே மாரி வீடியோவோட ஆரம்பத்தில சொல்லியிருந்தேன் 2 பேர் ஏறி ஒரு மாட்டோட கால் உடைஞ்சிருச்சு அப்படின்னு. அது இந்த மாடு தான். உண்மையாலுமே எனக்கு அந்த இடத்துல இருந்து பார்க்கையில கண்ணே கலங்கிருச்சுன்னு சொல்லணுங்க. ஏன்னா ஒரு மாடு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். நம்ம வீட்லயும் என்னதான் எருவ மாடா இருந்தாலும் நம்ம வீட்லயும் மாடெல்லாம் நிக்கிது. அப்படி இருக்கையில இந்த காளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டோட குழந்த மாரி பார்த்துருந்துருப்பாங்க. அந்த காளைக்கு வந்து இந்த மாரி ஆயிடுச்சுன்றப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையா இருக்கும். இந்த மாட்டுக்காரங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாடு வளர்த்தாங்க. அப்பயே அவங்க சொல்லி தான் வளர்த்தாங்க. யாராவது ஒரு ஆள் ஏறுங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த காளை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஏறி ஒரு மேட்லேருந்து ஜம்ப் பண்ணி கீழ இறங்கையில பார்த்தீங்கன்னா, காலை ஊன்னதுல 2 காலு முன்னாடி உள்ள 2 காலு போயிருச்சு. பின்னாடி உள்ளதுல 1 காலு போயிருச்சு. மொத்தம் 3 காலு போயிருச்சு. அதால எந்திரிக்கவே முடியல. கடைசியில ஒரு டாடா ஏசி வச்சு கயிறு போட்டு தான் மேல ஏத்துனாங்க. அங்கே மாட்டுக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்ட்டு இல்லாம, இங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காளைய அவுத்து விட தான் பார்த்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மாடுபிடி வீரர்களும் சரி, மாடும் சரி சேஃபா விளாடுங்க. அப்புறம் இதில ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்னுடைய நண்பர்கள சந்திச்சேங்க. இந்த 3 பேரும் இன்னொருத்தன் இருக்கான். அவன் வெளியூர் போயிட்டான். இவைங்கெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஜல்லிக்கட்டு முடிஞ்சு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஜல்லிக்கட்டுல பல சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும், அந்த மாட்டுக்கு அந்த மாரி ஆனோனே நமக்கு ரொம்பவே மன வருத்தமாயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஜல்லிக்கட்டுல வந்து கவனத்தோட இருங்க. வரட்டா நண்பா! வீடியோ முடிஞ்சுச்சு.